நம்ம இப்போ குழந்தைகளுக்கு லன்ச் தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு. நான் இன்றைக்கி மைசூர் பருப்பு எடுத்துருக்கேன். நல்லாவே தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. இதுக்கப்புறமா நான் வெங்காயம், மஞ்சள் பூசணிக்காய், தக்காளி, கொஞ்சமாக உருளைக்கிழங்கு அதுக்குங்க. இது இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே அது கூட போட்டுட்டு இது கூட மஞ்சத்தூள், பெப்பர், அப்புறமா உப்பு, இது மூணுத்தையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பூண்டும் ஜீரகமும் டைஜஷனுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சத்தூள், பெப்பரும் சளிக்கு ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுறேங்க. என்னோடய சின்ன குக்கர்னால நான் ஒரு 7 விசில் விட்டுக்கிறேன். ஏன்னா பருப்பு நல்லாவே வேகணும். இப்போ ஒயிட் ரைஸ் எங்களுக்கு செய்யும் போதே நாங்கள் செஞ்சிட்டோம். இதை பாப்பாவுக்கு தனியாக ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டோம். நான் கிளாஸ் வச்சு நல்லா மசிச்சு வச்சுட்டேன். இப்போ குக்கர் இறக்கியாச்சு. பாருங்க நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு ஸ்மாஷர் யூஸ் பண்ணி நல்லாவே மசிச்சுக்குங்க. மிக்சிலெலாம் அடிக்க வேணாம். இந்த மாதிரி நல்லாவே ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ண ரைஸோடு இதை கலந்து இப்போ நெய் அப்படியே சேர்த்துக்காமல் அதை உருக்கிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ உங்கள் பாப்பாவுக்கு எந்த பவுலில் கொடுப்பீங்களோ அதில் போட்டு மட்டும் இப்போ சாப்பாடு கொடுக்கலாம். என் பாப்பா நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. உங்கள் பாப்பாவுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.